Hi students, welcome to MKP Max Stories. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சமச்சே 6th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 2 மேத்தமெட்டிக்ஸ் சாப்டர் 4 ஓட ஜாமெட்ரி சாப்டர் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். சாப்டர் 4 ஓட இன்ட்ரோடக்ஷன் வீடியோ இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். இந்த 4th சாப்டர் ஜாமெட்ரியில் நம்ம இந்த டேர்முக்கு நம்ம படிக்க போகிறது என்ன அப்படின்னா ட்ரையாங்கிள்ஸ். ஓகேங்களா, ட்ரையாங்கிள்ஸ் அப்படின்னா அதில் எவ்வளோ சைட்ஸ் இருக்கும் அப்படின்னா 1 2 3 சைட்ஸ் இருக்கும். 3 சைட்ஸ் இருக்கிற ஷேப் ஒரு பாலிகன் அப்படிங்கிறது என்னது ட்ரையாங்கிள். அந்த 3 சைட்ஸ் அண்ட் 3 ஆங்கிள்ஸ் இருக்கும். ஓகேங்களா, ட்ரையாங்கிள்ஸ் அப்படின்னாவே கண்ண மூடிட்டு என்ன சொல்லுவோம், ட்ரை அப்படின்னா என்னது 3 அப்படின்னு அர்த்தம். ஆங்கிள் ட்ரை ஆங்கிள் 3 ஆங்கிள் இருக்கக்கூடிய ஒரு பாலிகன் அப்படிங்கிறது என்னது ட்ரையாங்கிள். இந்த ட்ரையாங்கிளை பற்றி தான் இந்த சாப்டர் ஃபுல்லாக நம்ம படிக்க போகிறோம். ஓகேங்களா, ட்ரையாங்கிள் எவ்வளோ இருக்குது, 3 சைட்ஸ் அண்ட் 3 ஆங்கிள்ஸ் இருக்கும். ஓகேங்களா, டைப்ஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ட்ரையாங்கிள். ட்ரையாங்கிளோட டைப்ஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸை பார்க்கலாம். இங்கே பாருங்கள், ட்ரையாங்கிளில் எப்படி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இன்னும் ட்ரையாங்கிள் இப் தி மெஷர் ஆஃப் ஆல் ஆங்கிள்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட். இப்போ நம்ம சொல்லலாம் இல்லைங்களா, ட்ரையாங்கிளில் வந்து 3 ஆங்கிள்ஸ் இருக்கும் அப்படின்ட்டு. இந்த 3 ஆங்கிள்ஸ் எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். ஒன்று வந்து என்னென்னா இது 30 டிகிரி 60 டிகிரி 90 டிகிரி அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு இருக்குது அப்படின்னா இந்த ஆங்கிள்ஸ் எப்படி இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இல்லைங்களா. தென் ஆல் சைட்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட். இதோட சைட்ஸோட வேல்யூஸுமே எப்படி இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ வந்தீங்கன்னா இது 5 சென்டிமீட்டர்னா இது 4 சென்டிமீட்டர், இது 3 சென்டிமீட்டர். அந்த மாதிரி உங்களுக்கு ஆங்கிள்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுன்னா 3 ஆங்கிள்ஸுமே டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் அதோட சைட்ஸோட வேல்யூ டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. If the measure of 2 angles are equal, then 2 sides are equal. ஓகேங்களா, இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ ட்ரையாங்கிளில் ஒரு 2 ஆங்கிள்ஸ் வந்து ஈக்குவலாக இருந்தது அப்படின்னா 2 சைடும் ஈக்குவல். இப்போ 5 அப்படின்னா இங்கேயும் 5 அப்படிங்கிறது, இங்கே 60 டிகிரி அப்படின்னா இங்கேயும் 60 டிகிரியாக இருக்கும். ஓகேங்களா, இங்கே 70 அப்படின்னா இங்கேயும் 70. அந்த மாதிரி போத் சைட்ஸ் ஒரு 2 சைடு ஒரு 2 ஆங்கிள் ஈக்குவலாக இருந்ததுன்னா அதோட 2 சைடும் ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. If the measure of 3 angles are equal, then 3 sides are equal. அதாவது 3 ஆங்கிளுமே ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா 3 ஆங்கிளும் எப்போ ஈக்குவலாக இருக்கும்னா இந்த ஆங்கிள் மெஷர் 60 டிகிரி. 3 ஆங்கிள்ஸுமே 60 டிகிரியில் ஈக்குவலாக இருக்கும்போது அதோட 3 சைட்ஸுமே ஈக்குவலாக இருக்கும். ஓகேங்களா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா எப்போனா 60 டிகிரி இங்கேயும் 60 டிகிரி அண்ட் தென் இன்னொரு ஆங்கிள் 60 டிகிரி. இந்த மாதிரி 3 ஆங்கிள்ஸுமே 60 60 60யாக இருக்கும்போது இப்போ 4 சென்டிமீட்டர்னா 3 சைட்ஸும் 4 4 4ன்னு இருக்கும். ஓகேங்களா, 3 ஆங்கிள்ஸ் ஈக்குவல் அப்படின்னா 3 சைட்ஸும் ஈக்குவல். ஃபோர்த் ஒன் பாருங்கள், சம் ஆஃப் 3 ஆங்கிள்ஸ் ஆஃப் ஏ ட்ரையாங்கிள் இஸ் 180 டிகிரி. எப்போவுமே என்ன ட்ரையாங்கிளாக வேணாலும் இருக்கலாம், 3 சைட்ஸ் ஈக்குவலாக இருக்கலாம், 3 ஆங்கிள்ஸ் ஈக்குவலாக இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம், எப்படி இருந்தாலும் ஆனால் 3 ஆங்கிள்ஸ் ஆட் பண்ணால் என்ன தான் வரணும், 180 டிகிரி தான் வரும். ஓகேங்களா, இதை கண்ண மூடிட்டு ஞாபகம் வச்சுக்கணும். ட்ரையாங்கிள்ஸோட 3 ஆங்கிள்ஸை ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 180 டிகிரி கிடைக்கும். ஓகேங்களா, டைப்ஸ் ஆஃப் ட்ரையாங்கிள் பேஸ்ட் ஆன் இட்ஸ் சைட்ஸ். சைட்ஸை பேஸ் பண்ணி டைப்ஸ் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ் பார்க்கலாம். ஓகேங்களா, 3 டைப்ஸ் இருக்குது. ஸ்கெலன் ட்ரையாங்கிள், ஐசோஸ்லஸ் ட்ரையாங்கிள், ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள். ஓகேங்களா, ஸ்கெலன் ட்ரையாங்கிள் அப்படின்னா நம்மளுக்கு ட்ரையாங்கிளுக்கு 3 சைட்ஸ் இருக்குன்னு பார்த்தோம். அந்த 3 சைட்ஸோட வேல்யூ எப்படி இருக்கும் அப்படின்னா சேஞ்ச் ஆகிருக்கும், எதுவுமே ஈக்குவலாக இருக்காது, மாறி மாறி. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 4 சென்டிமீட்டர் 5 சென்டிமீட்டர் 3 சென்டிமீட்டர் இந்த மாதிரி இருக்குது இல்லைங்களா, எதுவுமே ஈக்குவலாக இல்லை. இந்த மாதிரி இருந்ததுன்னா அது என்னது ஸ்கெலன் ட்ரையாங்கிள். இப்போ பார்த்திங்கன்னா 6 10 5 3 2 4 மாதிரி சைட்ஸோட வேல்யூஸ் எல்லாமே எப்படி இருக்குது, மாறி மாறி இருக்குது. ஸோ இந்த மாதிரி ட்ரையாங்கிள்ஸ் எல்லாமே என்னென்னு நம்ம சொல்லுவோம், ஸ்கெலன் ட்ரையாங்கிள். ஸ்கெலன் ட்ரையாங்கிள்னால் என்ன, 3 சைட்ஸோட வேல்யூ ஈக்குவலாக இருக்காது. ஓகேங்களா, ஐசோஸ்லஸ் ட்ரையாங்கிள் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா 2 சைடோட வேல்யூ வந்து எப்படி இருக்குன்னா ஈக்குவலாக இருக்கும். ஓகேங்களா, ட்ரையாங்கிளுக்கு 3 சைட்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்கோம். அந்த 3 சைட்ஸில் 2 சைட்ஸோட வேல்யூ ஈக்குவலாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே 5 இங்கேயும் 5, ஆனால் இங்கே என்ன இருக்குது 4 சென்டிமீட்டர் இருக்குது. இந்த ட்ரையாங்கிள் பார்த்தீங்கன்னா 8 and 8. நீங்கள் இந்த சைட்ஸ் தான் இருக்கணும் அப்படின்னு கிடையாது, எனி 2 சைட்ஸ் ட்ரையாங்கிளில் எனி 2 சைட்ஸ் வந்து என்ன பண்ணலாம், ஈக்குவலாக இருக்கலாம். ஓகேங்களா, அந்த மாதிரி ஈக்குவலாக இருந்ததுன்னா அது வந்து என்னது ஐசோஸ்லஸ் ட்ரையாங்கிள்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா 7 and 7 ஈக்குவலாக இருக்குது, இங்கே 13 இருக்குது. இந்த மாதிரி ஒரு 2 சைடு ஈக்குவலாக இருந்தால் அது என்ன ட்ரையாங்கிள், ஐசோஸ்லஸ் ட்ரையாங்கிள். நெக்ஸ்ட் ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள். ட்ரையாங்கிளோட 3 சைட்ஸுமே ஈக்குவலாக இருந்தது அப்படின்னா அது என்னது, ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள். இப்போ பாருங்கள் 6 6 6 4 4 4 2.5 2.5 2.5 இந்த மாதிரி இருக்கும்போது இது என்ன ட்ரையாங்கிள்னு சொல்லுவோம், ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள். நெக்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் ட்ரையாங்கிள் பேஸ்ட் ஆன் இட்ஸ் ஆங்கிள்ஸ். இப்போ நம்ம ப்ரீவியஸாக பார்த்தது என்ன பார்த்தோம், சைட்ஸை வச்சுட்டு நம்மளுக்கு டைப்ஸ் ஆஃப் ட்ரையாங்கிள் பார்த்தோம். இப்போது ஆங்கிள் பேஸ் பண்ணி டைப்ஸ் ஆஃப் ட்ரையாங்கிள் பார்க்கலாம். இதுலேயே 3 டைப்ஸ் இருக்குது.
இப்போது டைப்ஸ் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தால் என்ன ஆங்கிள் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது 90 டிகிரி அப்படிங்கிறது வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் பர்பண்டிகுலர் லைனில் இருந்ததுன்னா அது வந்து என்னது 90 டிகிரி. அப்போ இந்த பர்பண்டிகுலர் 90 ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ஒரு ஸ்டாண்டிங் லைன் அப்படின்னு வச்சுக்கோங்க. அதை விட கொஞ்சம் கம்மியாக இருக்குது பிலோ 90 டிகிரி. ஓகேங்களா, 89 அப்படின்னாவே 90 விட கம்மி தான். அப்படி 90 விட கம்மியாக பிலோ 90 இருந்ததுன்னா அது என்னென்னா அக்யூட் ஆங்கிள். ஓகேங்களா, இப்போ ஸ்ட்ரெயிட்டாக 90 டிகிரி இந்த சிம்பிள் இருந்தாவே அது என்ன அர்த்தம் அப்படின்னா 90 டிகிரின்னு அர்த்தம், ரைட் ஆங்கிள்னு அர்த்தம். ஓகேங்களா, இந்த சிம்பிள் இப்படி ஸ்டாண்டிங் இப்படி வந்து என்னென்ன இருக்கு இந்த சிம்பிள் இருந்தாவே என்ன அர்த்தம் 90 டிகிரின்னு அர்த்தம். 90 டிகிரின்னா என்ன பர்பண்டிகுலர் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னு அர்த்தம். ஓகேங்களா, இது என்னது ரைட் ஆங்கிள். ஓகேங்களா, 90 டிகிரியை விட அதிகமாக 91 டிகிரி 92 டிகிரி மோர் தென் 90 டிகிரி இருந்தாவே அது என்னது அப்டியூஸ் ஆங்கிள். ஓகேங்களா, 3 ஆங்கிள் அக்யூட் அப்டியூஸ் ரைட் அப்படின்னு 3 ஆங்கிள்ஸ் இருக்குது. பிலோ 90 டிகிரி அப்படின்னா அக்யூட் ஆங்கிள், ஸ்ட்ரெயிட்டாக 90 டிகிரி அப்படின்னா ரைட் ஆங்கிள், மோர் தென் 90 டிகிரி இருந்ததுன்னா அது என்னது அப்டியூஸ் ஆங்கிள். ஓகேங்களா, இப்போ ஃபஸ்ட்டு டைப் பார்த்தீங்கன்னா அக்யூட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். அக்யூட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னா என்ன, அக்யூட்னா என்ன சொன்னோம் பிலோ 90 டிகிரி. அப்போது 3 ஆங்கிள்ஸுமே பிலோ 90ல் இருந்தது அப்படின்னா அது என்னது அக்யூட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். அக்யூட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னு சொல்லுவோம். ஓகேங்களா, ஒரு ஆங்கிள் 90 டிகிரியில் இருந்தாலே அது என்ன ஆங்கிள் ட்ரையாங்கிள் ரைட் ஆங்கிள்டு ட்ரையாங்கிள். ஓகேங்களா, ஒரு ஆங்கிள் ஒரு பர்பண்டிகுலராக இருக்குது 90 டிகிரியில் இருக்குது அப்படின்னாவே அது என்னது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். மற்றதெல்லாம் இருக்கணும்ட்டு இல்லை, ஒரே ஒரு ஆங்கிள் 90 டிகிரியில் இருக்கும். அப்படி 90ல் இருந்தாவே அடுத்த 2 ஆங்கிள்ஸ் அக்யூட் ஆங்கிளாக தான் இருக்கும். ஓகேங்களா, ஒரு ஆங்கிள் 90ல் இருந்தாவே அது என்னது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே 90 டிகிரியில் இருக்குது. ஸோ இந்த ஆங்கிள் என்னது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். நம்மளுக்கு இந்த சைடு தான் இருக்கணுமா அப்படின்ட்டு இல்லை, இங்கே இருக்கலாம் இங்கே இருக்கலாம் எப்படி வேணாலும் இருக்கலாம். ஸோ இந்த ஆங்கிள்ஸ் என்ன ஒரு பக்கம் 90 டிகிரி இருந்தாவே ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். என்னென்ன ஆங்கிள்ஸ் 3 ஆங்கிள்ஸ் என்ன அக்யூட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், அப்டியூஸ் ஆங்கிள் ட்ரையாங்கிள். அப்டியூஸ்னா என்ன பார்த்தோம் நம்ம மோர் தென் 90 டிகிரி. ஸோ தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா மோர் தென் 90 டிகிரியில் இருந்தால் அது என்னது அப்டியூஸ் ஆங்கிள். இங்கே பாருங்கள் 110 அப்படின்னு இருக்குது, இங்கே ஒரு பக்கம் 100 இருக்குது. ஓகேங்களா, ஸோ இந்த டைப் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ் என்னது அப்டியூஸ் ஆங்கிள் ட்ரையாங்கிள். நெக்ஸ்ட் ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி ப்ராப்பர்ட்டி. ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி ப்ராப்பர்ட்டி அப்படின்னா என்னென்னா in a triangle the sum of any two sides of a triangle is greater than the third side. ஸோ இங்கே வந்து ஏபியையும் பிசியையும் ஆட் பண்ணுறீங்க. சப்போஸ் இது வந்து ஒரு 5 இது 3ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து என்னது 7. ஸோ நம்மளுக்கு இந்த 2 சைட்ஸை ஆட் பண்ணும்போது 5 + 3 8 அப்படின்னு கிடைக்கிது. 8 அப்படிங்கிறது 7ஐ விட அதிகமாக தான் இருக்குது இல்லைங்களா. ஸோ இந்த மாதிரி இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிசிசிஏ இது ரெண்டும் நீங்கள் ஆட் பண்ணிங்க. 3 + 5 அப்படின்னு என்னது 10. 10 அப்படிங்கிறது 5ஐ விட அதிகமாக இருக்குது. ஓகேங்களா, 7 + 5 12. 12 அப்படிங்கிறது என்னது 3ஐ விட மோர் தென்னாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருந்ததுன்னா அது ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்மளால் என்ன வரைய முடியும் ட்ரையாங்கிள் வரைய முடியும். ஸோ அப்போஸ் இதை விட என்ன பண்ணுறோம், இப்போ நம்ம இது ரெண்டும் ஆட் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க 8ன்னு வருது, ஆனால் இங்கே 9 இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா, இந்த மாதிரி இருந்ததுன்னா நம்மளால் என்ன பண்ண முடியாதுங்கிறாங்க ட்ரையாங்கிள் ஃபைன் பண்ண முடியாது அப்படிங்கிறாங்க. புரியுதா உங்களுக்கு. 5 + 3 இந்த 2 சைடு ஆட் பண்ணும்போது தேர்டு சைடு வந்து அதுதான் அதிகமாக இருக்குது, 8ஐ விட அதிகமாக இருக்குது 9 அப்படின்னு இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ண முடியாது அப்படிங்கிறாங்க. ஸோ 2 சைடை நீங்கள் ஆட் பண்ணும்போது அந்த வேல்யூ தேர்டு சைடை விட அதிகமாக இருக்கணும் அப்படிங்கிறாங்க. புரியுதுங்களா. ஓகேம்மா, தேங்க்யூ.